ஸ்டாண்டர்ட்ஸ். செல்ஃப் ஸ்டடியா கோச்சிங்கா சார்? நிறைய பேர் கேட்ட கேள்வி. செல்ஃப் ஸ்டடியா கோச்சிங்கா? டக்கு டக்குன்னு சொல்லிடுறேன், நல்லா கவனிங்க. செல்ஃப் ஸ்டடிக்கு என்ன சார் வேணும்? மோட்டிவேஷனும் வேணும், டிசிப்ளினும் வேணும். மோட்டிவேஷன் என்ன? பைக்கை ஸ்டார்ட் பண்றதுக்கு பேர் மோட்டிவேஷன், பைக்கை ஓட்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு பேர் டிசிப்ளின். ரைட்டா? அங்கங்க நிறுத்தி நிறுத்தி ஆன் பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், டிசிப்ளின் இல்லைன்னு அர்த்தம். சரி சார், இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்க எல்லாருக்கும் ஹாப்பியா இருக்கும். நாளை காலைல நான் ஆரம்பிச்சிடறேன்னு சொல்லுவீங்க, நாளை காலைல ஆரம்பிப்பீங்க, நாளான்னைக்கு தொடர்றதா, அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை தொடர்றதா, வியாழக்கிழமை தொடர்றதா, டிசிப்ளின். There is a lot of difference between motivation and discipline. Motivation is easy. Motivation is easy. Discipline is tough. Discipline is tough. Once you are disciplined, no one can stop your success. தெரியவா, புரியுதா? Can you understand the difference between motivation and discipline? Discipline இருந்தா மட்டும்தான் செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும். தெளிவா புரிஞ்சுங்க. ரைட்டா? இருக்கு சார், எனக்கு இருக்கு, தயவு செஞ்சு போங்க, கண்டிப்பா கிளியர் பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் ஒன், மந்த்ஸ் நீடட் ஃபார் மெட்டீரியல் கேதரிங் பிளஸ் ப்ரிப்பரேஷன் பேரலலி. உங்களுக்கு நிறைய மாசம் தேவைப்படும். ஏன்னா நீங்க மெட்டீரியல் கேதரும் பண்ணணும், ப்ரிப்பேரும் பண்ணணும். ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு அந்த ப்ராசஸ் பிடிக்கும் சார், ஐ லவ் டு டூ தட், எனக்கு அதுக்கான டைம் இருக்கு, நான் அதை பண்றேன். தயவு செஞ்சு பண்ணுங்க. செல்ஃப் ஸ்டடி மாதிரி ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ்க்கு போய் படிக்கிறது சுகம் வேற எதுலையுமே கிடையாது. ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் தட். இஃப் யூ ஆர் என்ஜாயிங் த ப்ராசஸ், ப்ரொசீட். யாருக்கு சார் இது சூட் ஆகும்? யாருக்கு சார் இது சூட் ஆகும்? உங்க கேள்வி. ஒன் ஹூ ஹேவ் டைம். உங்களுக்கு முக்கியமா டைம் இருக்கணும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருந்தால் தான் சூட் ஆகும். செகண்ட், வெரி குட் என்விரான்மெண்ட். உங்க ஹஸ்பண்ட், நீங்க கல்யாணம் இருந்தா உங்க ஹஸ்பண்ட், உங்களோட மதர் இன்லா, சப்போஸ் எல்லாரும் இருந்தீங்கன்னா உங்க கிட்ஸ் எல்லாரும் உங்களை சப்போர்ட் பண்ணணும். தட் இஸ் கால்டு குட் என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட் அமைஞ்சிருச்சுன்னா செல்ஃப் ஸ்டடி சொர்க்கம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. செல்ஃப் மோட்டிவேட்டட் அண்ட் டிசிப்ளின் ஃப்ரம் சைல்டுஹுட். சார் நான் இன்னைக்கு சொல்லிட்டீங்க, நாளை காலையில் நினைச்சணும், வேலைக்கு ஆகாது. எதை பொறுத்த வரைக்கும்? செல்ஃப் ஸ்டடியை பொறுத்த வரைக்கும் நான் சின்ன வயசுல இருந்தே ஒன்னு முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். செல்ஃப் ஸ்டடி வில் டெஃபினெட்லி ஒர்க். So these are all the qualities. If you are having these qualities, go for self study. Go for 6 months or 9 months, no problem. Definitely you will crack. Definitely you and teach also. You can teach also, no problem. That is idea. Right? Next one. Coaching போணுமா சார்? இதெல்லாம் இல்லைன்னா, if you are failing at any one point, you have to go for coaching. கோச்சிங்ல என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். if you want to travel to Ooty, you drive bike, you drive car, no problem. You drive bike, you drive car, no problem. But if you want to go to Ooty, whether it is plains or mountains, answer me. Yamma piya டக்குனு போடும். மவுண்டன் தானே? மவுண்டன்ல ஏறி போறதுன்னா, மவுண்டன் ஈவன் தோ எனக்கு வண்டி ஓட்ட தெரியும்னாலும் மவுண்டன்ல போறதுன்னா என்ன ஆகும்? கொஞ்சம் பயம் இருக்குமா? நல்லபடியா போகணுமே ஆண்டவா அப்படின்லாம் யோசிப்போம் இல்லையா? அப்ப என்ன பண்ணிட்டு போகலாம்? காரை ஹையர் பண்ணிட்டு போகலாம். இல்லைன்னா ஒரு டிரைவர் உங்க காருக்கே ஒரு டிரைவரை போட்டு போனா அவருக்கு எல்லாமே தெரியும், சேஃபா போயிடும். அதுதான் கோச்சிங் ஒன்று. டிரைவர் அவைலபிள். தட் டிரைவர் இஸ் கால்ட் எஜுகேட்டர். நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற சினாரியோ வந்தீங்கன்னா, தட் டிரைவர் இஸ் கால்ட் எஜுகேட்டர். ஹி நோ த ப்ராப்ளம் ஆஃப் ஸ்டூடெண்ட். அவர் நிறைய தான் அந்த பாடத்தை திருப்பி நடத்துவாரு. இந்த இடத்துக்கிட்ட தான் கொஸ்டின் கேட்பாங்க ஸ்டூடெண்ட்னு அவருக்கு தெரியும். இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும்னு அவருக்கு தெரியும். இந்த கான்செப்டை இப்படி புரிய வச்சு அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியும். சோ எஜுகேட்டர் நோ தி ப்ராப்ளம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட். அதனால என்ன சார் அட்வான்டேஜ்? he will be well trained with respect to that particular subject for years. அப்ப அவங்கள்ட்ட போறதுனால நம்ம ஈஸியா படிச்சுட்டு வந்துடலாம். ரெண்டாவது பாயிண்ட், less focus on collection of materials and POIQs and all. மெட்டீரியல் பத்தி நீங்க ஒரி பண்ண தேவையில்ல. சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் நடத்த போறாரா, டிஸ்கிரீட் மேக்ஸ் நடத்த போறாரா, COA நடத்த போறாரா, எல்லாமே அவர் ஆல்ரெடி நடத்திருப்பாரு, இல்ல அவங்க ஆல்ரெடி நடத்திருப்பாங்க. அந்த டீம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரிய வச்சிருவாங்க. எந்த அனாலிசிஸ் ஒர்க், ப்ரிப்பேர் ஒர்க், ரீ ஒர்க் எதுவுமே நீங்க பண்ண தேவையில்ல. ஒண்ணு பண்ணா போதும். அவங்க சொன்னதை கேட்கணும், ரிவைஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அப்ப நிறைய டைம் இல்ல, எனக்கு கம்மியான டைம் தான் இருக்குது, எனக்கு என்விரான்மெண்ட் சரியில்லைனாலும் ஒரு நாள் 2 மணி நேரம் தான் போட முடியும்னா டெஃபினட்டா நீங்க கோச்சிங் போயிடும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன், முக்கியமான பாயிண்ட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செய்யணும். அவங்க டிசிப்ளினா சொன்னா டிசிப்ளினா இருக்கணும். அவங்க சொல்றதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். கண்டிப்பா ரிசல்ட் அஷ்யூர். ஓகே, திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் செல்ஃப் ஸ்டடி அண்ட் கோச்சிங். எது வேணும்